இங்கே ஒருத்தர் அடிக்கிற வெயிலுக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. மழை பெஞ்சாலும் பிரச்சனையே இல்லை, அது உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஹாய், நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற சாங்கிங்கிற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ அப்படியே வாங்க நடந்து போகலாம். அப்படியே ஃபஸ்ட் டைம் நானே வந்திருக்கேன். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஃப்ளைட்டு தெரியுதா? ஏர்போர்ட்டு கிட்டே இருக்கிறதுனால ஃப்ளைட்டு இவ்வளோ கிட்டக்க பறக்குது. இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? இங்கெல்லாம் போட்லாம் நிறையா இருக்குது. வீக் டேஸ், அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. இது வீக்கெண்ட்ஸில் வந்தோம்னா நிறைய கூட்டம் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது கூட்டமாக இருந்துச்சுன்னா. இந்த ரோடு அப்படியே செம்மையாக இருக்குல்ல வியூவை. அப்படியே ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், நல்லாயிருக்கும். சிவப்பு கலரில் கூட போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இது சிவப்பாக ஏதோ ஒரு கலரில் கூட போட்டிருக்காங்க, நமக்கு தெரில. மரம்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது. இந்த வண்டி கிடச்சா கூட பரவாயில்ல, எடுத்துகிட்டு போயிடலாம் வர ரவுண்டு. ஃப்ளைட்டு சவுண்டும் அதிகமாக கேட்குது. ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால லேண்ட் ஆகுது ஃப்ளைட்டு நிறையா. ஸோ அதனால் ரொம்ப சத்தமாக இருக்குது. காமிக்கிறேன் உங்களுக்கு, அங்கே கிட்ட போய்ட்டு காமிக்கிறேன். இங்கே ஒரு பெரிய கப்பல் போயிட்டுருக்கு, சரக்கு கப்பல். மேப்லி கேட் தெரியுதா? சரக்கு கப்பல் இல்லை, சரக்குலாம் இறக்கிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கு. காலை வலிக்குது. ஸோ அதனால் இப்போ முதல்ல வந்திருக்கோமா, சரி வாங்க நம்ம கடலில் காலை நனைச்சிடலாம். செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த கடலுக்கு மேலே அப்படியே ஃப்ளைட்டை பார்க்கும்போது ரொம்பவே கிட்ட தெரியுது. சரி வாங்க நம்ம ஷூவை கழட்டிட்டு கடலில் காலை நனைச்சிடலாம். குளிக்கலான்னு பார்த்தா அப்படி வெயில் அடிக்குது. வச்சுட்டேன், எடுத்து ஓரமாக வச்சிடலாம். எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், எறும்பு நிறையா இருக்குது. வாங்க. பயமாக இருக்கின்றது. கடல் ராசானா, கடல் ராசானா, காலை நனைத்து விட்டோம். நம்ம ஊர் கடலெல்லாம் கால் நனைச்சிட்டு இப்போ சிங்கப்பூர் கடலில் கால் நனைக்கிறது பெருமையாக இருக்குது. பாருங்க அப்படியே கடலை செம்மையாக இருக்குதா. ஆனால் இங்கே வந்தால் மீன் பிடிக்கலாம். ஆனால் நம்ம ஊர் தண்ணியில் உப்பு கறிக்குதுல்ல, இங்கே உள்ள தண்ணி டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக சிங்கப்பூர் கடலில் காலை பதிச்சிட்டோம். இங்கே ஒருத்தர் அடிக்கிற வெயிலுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. மாட்டுச்சான்னு தெரில, மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு பாவம், மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு. நம்ம ஊர் பீச்சிலலாம் ஃபுல்லாக மணலாக இருக்குமா, அதனால் வெயில் அடிக்கும்போது மணல்லாம் ஹீட் ஆகிறதுனால உட்கார முடியாது. இந்த டைமில் இங்கே ஃபுல்லாக புல் தரையாக இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே உட்காந்துக்கலாம். ஆனால் இங்கேயும் வெயில் தான் அடிக்குது, புல் தரையாக இருக்கிறதுனால நடக்கும்போது சூடு தெரியல. நான் வெறுங்காலோடு தான் நடந்துகிட்ருக்கேன். மீன் பிடிக்கிறாங்க, ஆளுக்கால மீன் பிடிக்கிறாங்க. ரொம்ப 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 பெரிய ஃப்ளைட்டு தெரிகிறதா?
அப்படியே இந்த ரோடை பாருங்க, செம்மையாக இருக்கு. கடை ஏதாவது இருக்கான்னு தேடி போயிட்டுருக்கேன். ஒரு அப்படியே இந்த சைடு வந்துட்டேன். அந்த சைடு போயிருந்தா இருந்திருக்கும். இந்த சைடு ரொம்ப தூரம் நடக்கிறேன், ஒன்றுமே இல்லை. இந்த பக்கத்தில் கடல், பக்கத்தில் ஏர்போர்ட்டு, நடுவில் நடந்து போயிட்டுருக்கேன். செம உட்காந்தலாம். சைக்கிள் கிடச்சா தேவலாம். மீன் பிடிச்சிட்ருக்காரு. முடியல நடக்க முடியும். ஊட்டியில் பைன் ஃபாரஸ்ட் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பைன் ஃபாரஸ்ட் இல்லை, இதே மாதிரி ஊட்டியில் ஒரு பிளேஸ் இருக்கும். அது என்ன இடம்னு எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரியே இருக்குது, பீச் ஓரத்தில் அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கேயே ஒரு வீடு கட்டி இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க வியூ. பின்னாடி கடல், அதுக்கு பின்னாடி ஏர்போர்ட்டு, நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம். இந்த பீச்சுக்கு வந்தால் அங்கங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, பாத்ரூமும் இருக்கும். இந்த கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது மிஷினில் வந்து நம்ம மணி இன்சர்ட் பண்ணி ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அங்கங்கே ஒரு டாய்லெட் இருக்கும். இது டாய்லெட் நம்பர் 3. அங்கேருந்து நம்ம நடந்து வர வழியில் 2 இருந்தது, இங்கே ஒன்று இருக்குது. வாங்க அப்படியே நடந்து போகும். ஏன் வந்ததுனால பெருசாக என்ஜாய் பண்ணலை. ஃபேமிலியோடு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. மழை பெஞ்சாலும் பிரச்சனையே இல்லை, அது உள்ளே போய் வந்துக்கலாம். சரியான பிளேஸ். அப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் அனுபவிக்க முடியும். யாருமே இங்கே வரல. மேபி வீக்கெண்டில் கூட்டம் வரலாம். ஃபேமிலியெலாம் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கலாம் போல். இங்கே நிறைய இடத்துக்கு போனேன் சிங்கப்பூர் வந்துட்டு. ஆனால் இங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பாருங்கள் இந்த வியூவை. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்தே வந்திருக்கேன் அந்த வெயிலில். இது ஏர்போர்ட்டு, இது பீச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய் பாய்.